Welcome all. In this video, we are going to see application of integration in electrical circuits. Okay, this is exercise number 10 in applied mathematics 2. என்ன பார்க்க போறோம்? Electrical circuitsல integration எப்படி apply பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்க போறோம். First, let V be the voltage, L be the inductance and R be the resistance of a circuit. Okay, இது எல்லாமே நீங்க வந்து assign பண்ணி வச்சுக்க போறீங்க. Data set உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை அசைன் பண்ணிக்கலாம். V is equal to 5. L அப்படிங்கிறது இண்டக்டன்ஸ், this is equal to 4 and R is resistance, that's 1.5. இப்போ graph the function of current at time t using the formula. ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை வச்சு function of current-ஐ டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போ at time t. ஸோ ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல அந்த கரண்டோட ஃபங்க்ஷன் இதுதான் அப்படிங்கறத ஒரு ஃபார்முலாவை கொடுத்து போட சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோட ஃபார்முலா என்னன்னா I of t is equal to V by R, கேபிட்டல் V by R. எது கேபிட்டல் V by R போடுறோம்? இங்க மேல என்ன அசைன் பண்ணிருக்கீங்க, வோல்டேஜ், இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம இங்க ஃபார்முலாவை போடுறோம். ரைட்? ஓகே, I of t is equal to V by R 1 minus e power minus RT by L அப்படிங்கறத பிராக்கெட்ல போடணும். ஓகே, அதை தனியா போட்டீங்கன்னா, அந்த பிராக்கெட்ல இல்லாம போட்டீங்கன்னா தப்பான ஆன்சர் காமிக்கும். RT by L. ஸோ இப்போ உங்களுக்கு கிராஃப் வந்துக்கும், கரண்டோட கிராஃப். ரைட்? அடுத்து வந்து சார்ஜ் பாசிங் த்ரூ த காயில் at time t. ஸோ ஒரு டைம்ல ஒரு சார்ஜ் அந்த காயில்ல வழியா பாஸ் ஆகுது, அதோட ஃபங்க்ஷனை போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. That's Q of t is equal to integral I of t dt. இன்டெகிரல் நம்ம போடுவோம்ல, இன்டெகிரல்ல வந்து அவங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம கமாண்ட்ல போடும்போது INTEGRAL, integral I of t. ரைட்? ஸோ dt அப்படிங்கிறத போட தேவையில்லை. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃபும் வந்திருக்கும். ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. ஜூம் இல்லை இருந்துச்சுன்னா இந்த மேல வர கிராஃப் தெரியாம இருக்கும். அப்புறம் இங்க வந்து இந்த ஃபார்முலா நீங்க போட்டோடனே உங்களுக்கு இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து உங்களுக்கு ஒண்ணு அதுவா வந்திருக்கும், which is equal to 0. அது வரணும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? Find the values of I of t and Q of t for given values of V, L and R at different t values. t ஓட values டிஃபரண்டா இருக்கும்போது given V, L, R valuesல I of t and Q of t ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை போட்டுட்டே வரலாம், இப்போ தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ இது வந்து I of t-லையும் Q of t-லையும் வேல்யூஸ் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வெறும் கிராஃபா போட்டுட்டே போனோம்னா எந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு இந்த கிராஃபை பார்த்தோன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த கிராஃப், கரண்டோட கிராஃப்லையும் சார்ஜ் பாசிங் த்ரூ த காயில் அந்த கிராஃப்லையும் we need points to denote the values. ஓகே, நமக்கு ஒரு பாயிண்ட் இருந்தாதான் அந்த பாயிண்ட்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட நான் கரண்ட் கிராஃப்ல போட்டிருக்கேன், கரண்ட் கிராஃப்ல வைக்கிறேன். ஓகே, t, I of t. சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம டைம் ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா? t is equal to 0 டைம் வேணும். அந்த டயத்துல இந்த பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ t is equal to 0னா இங்க ஒரு பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு தெரியாது, இந்த பாயிண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாதான் தெரியும். அந்த பாயிண்ட்டுக்காக தான் A is equal to t, I of t அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்திருக்கா, இங்க வேல்யூ காட்டுது. இதை நீங்க ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நேம் அண்ட் வேல்யூ தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இது வர கொஞ்சம் லேட் ஆகுது, ஜஸ்ட் a minute. இந்த இடத்துல நேம் அண்ட் வேல்யூ, ஸோ இங்க வந்துருச்சா? அடுத்து அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் செட் பண்ணணும். எங்க
இந்த கிராஃப் q of t கிராஃப் அதுலயும் நமக்கு ஒரு பாயிண்ட் இருந்தா தானே நம்ம வேல்யூஸை நோட் பண்ணி எழுத முடியும். q of t is equal to t comma q of t. something wrong, sorry, okay, இங்க வந்து q of t கிடையாது, it's a b point, b is equal to, okay. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் வந்துருச்சா, இதுக்கும் நீங்க நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம். எஸ், இப்போ என்ன பண்ண போறோம், create an input box for t and link it with the slider t. so t அப்படிங்கற நம்ம ஒரு இத கொடுத்திருக்கோம்ல, அதுக்கு input box create பண்ணிக்கலாம். input box for t, ஏனா டிஃபரண்ட் t வேல்யூஸ்ல தான் நமக்கு i of t ஓட வேல்யூ q of t ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம t அப்போ மாத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து இது பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த क्वेश्चन நமக்கு VLR அதோட வேல்யூ டிஃபரண்ட் ஆகும்போது நம்ம i of t ஓட வேல்யூவும் q of t ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப நமக்கு VLR க்குமே இன்புட் பாக்ஸ் தேவைப்படும் டு சேஞ்ச் தி வேல்யூஸ். அதுக்காக நம்ம இன்னொரு அந்த மூணுத்துக்குமே இன்புட் பாக்ஸ் இப்பவே கிரியேட் பண்ணி வச்சிரலாம். ஓகே, V link object again for or, okay, and then for L, sorry, L is equal to, okay. So நாலு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம் ஃபில் பண்றதுக்கு நமக்கு தேவையான இன்புட் பாக்ஸ் எது, t. ஏன்னா அவங்க டிஃபரண்ட் t வேல்யூஸ்ல தான் நமக்கு i of t ஓட வேல்யூ என்ன q of t ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம் எடுத்துக்கோங்க. அங்க என்ன கொடுத்திருக்காங்க, output for i of t and q of t for fixed v is equal to 5, r is equal to 1.5, l is equal to 4. இந்த மூணு வேல்யூஸ் இருக்குல்ல, ஓ இந்த v r and l இந்த மூணு வேல்யூஸ்க்குமே ஃபிக்ஸட். நம்ம மாத்த போற வேல்யூ எது, t. so we are going to change the value of t only. டைம் தான் நம்ம வந்து வேரி பண்ண போறோம். சோ மத்த எல்லாமே ஃபிக்ஸடா வச்சுட்டு டைமை வேரி பண்ணலாம். t is equal to 0 உங்களுக்கு என்ன காட்டுது, a is equal to 0,0, b is equal to 0,8.9 இங்கேயும் காட்டும் இங்கேயும் காட்டும். நீங்க என்ன பண்ணலாம், இதை எழுதும்போது எடுத்து எழுதும்போது i of t க்கு எழுதும்போது செகண்ட் கோஆர்டினேட்டையும் q of t க்கு எழுதும்போது செகண்ட் கோஆர்டினேட்டை எழுதினா மட்டும் போதும். no need to write the first coordinate. first coordinate என்ன டினோட் பண்ணுதுன்னா இங்க உங்களோட டைமை தான் டினோட் பண்ணுது. அதை நீங்களே போடுறோம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் காலம்ல கொடுத்துருக்காங்க t. ஸோ அதனால அந்த இதையும் சேர்த்து எழுத தேவையில்லை, செகண்ட் கோஆர்டினேட் மட்டும் எழுதுனா போதும். ரைட், ஓகே. இப்போ t ஓட வேல்யூ நம்ம எழுதியாச்சு 0க்கு. இதை வந்து சேஞ்ச் பண்றோம். 5 என்ன வருது, 5,2.52, 18,18.03 வருதா, இந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம். லைக் தி சேம் ஃபார் 10க்கும் எழுதலாம், 15. ஸோ 15 கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ மாறும் 20 and 25. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் t வேல்யூஸ் எல்லாத்துக்குமே இதை எழுதிடலாம். ரைட், நெக்ஸ்ட் டேப்லெட் காலம் பாருங்க. அவுட்புட் ஃபார் i of t and q of t for t is equal to 10, r is equal to 1.5, l is equal to 4 and v is equal to 3, 4, 5, 6, 7. ஏதோ ஒரு மூணு பாக்ஸோட வேல்யூஸை ஃபிக்ஸடா வச்சுட்டு ஒரு பாக்ஸோட வேல்யூஸை நம்ம வேரியேஷன் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம t-ஓடத வேரி பண்ணி எழுதி முடிச்சாச்சு. t-ய வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். எந்த வேல்யூ 10ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதை மாத்த போறோம்னா v. ஸோ இந்த v-ய மாத்த போறோம். ஓகேவா, v இன்புட் பாக்ஸை நம்ம மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் 5, 3, 4, 5, 6, 7 3 கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செகண்ட் கோஆர்டினேட் என்ன காமிக்குது, 1.95, இங்க வந்து 20.13. ரைட், அடுத்து 4க்கு என்ன காமிக்குது, 2.6 and 26.83. 5 சென்டர் கொடுத்து 6, 7. ஓகே, எல்லாத்துக்குமே செகண்ட் கோஆர்டினேட் வேல்யூஸை எடுத்து எழுதிடலாம் டேப்லெட் காலம். ரைட், இப்போ t முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம t முடிச்சிட்டோம் வேரி பண்ணி, 7 வேரி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும் வேரி பண்ணணும். ரைட்,
7 வந்து அடுத்த டேபுலர் காலம்ல b யோட வேல்யூவை எதுக்கு வந்து ஃபிக்ஸடா என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. b is equal to 5 அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன வேரியேட் பண்ண போறோம், r வேரியேஷன் பண்ண போறோம். ரைட், 1.5 கொடுத்துருக்க வேல்யூவை வேரியேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 0.5 கொடுத்து என்ன வருதுன்னு பார்த்து எழுதுங்க. ஸோ இந்த கிராஃப் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஓகே, 0.5க்கு என்ன வேல்யூ 7.13, 122.92. நெக்ஸ்ட் 1க்கு and 1.5, 2 and then 2.5. ஓகே, இந்த மாதிரி ஆரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதி வேரியேஷன் பண்ணி எழுதி முடிச்சுட்டு ஆரை அடுத்த டேபுலர் காலம்ல ஆரை 1.5ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எதை மட்டும்தான் வேரியேஷன் பண்ணணும் மீதி இருக்கிற இன்புட் பாக்ஸ்ல? எதை பண்ணணும்? எல் மட்டும் தானே பண்ணணும். எஸ், சாரி எல் கிடையாது, ஆமா எல் தான் பண்ணணும். இப்போ இந்த மூணையுமே என்ன வேல்யூல ஃபிக்ஸ் பண்ண சொல்லிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. b is equal to 5 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, t is equal to 10, r is equal to 1.5. l வந்து வேரியேட் பண்ண போறோம். என்னென்ன வேல்யூஸ்? 2 வேல்யூ வேரியேட் பண்ணா 3.33, 33.34 வருது. அப்புறம் 3.31 and 33.38. நெக்ஸ்ட் 34, ரைட், அதுக்கு 3.25, 33.54 வருது. and 5 3.17, 33.89, then 6 3.06, 34.43 வருது. 4 டேபுலர் காலமும் ஃபில் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸை ரிவ்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், VLR அப்படிங்கிறத நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணி கொடுத்துட்டோம். v is equal to 5, l is equal to 4னு கொடுத்தோமா. ஸோ இங்கே வந்து மாறிடும். ஃபர்ஸ்ட் 4னு கொடுத்து r is equal to 1.5 இந்த மூணுமே கொடுத்து, அப்புறம் I of t யோட ஃபார்முலா ஒன்று இருக்கு, Q of t யோட ஃபார்முலா இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலா கொடுத்துட்டு t is equal to 0ன்னு ஒரு ஸ்லைடர் கிரியேட் பண்ணி அதுக்கு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மூணு VL R T இந்த நாலுக்குமே நம்ம இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சு ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றை வேரி பண்ணி நம்ம I of t யோட வேல்யூ என்ன, Q of t யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத எழுதிட்டோம். எதை பார்த்து? இந்த பாயிண்ட்ஸ் A B அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. A வந்து கரண்டோட பாயிண்ட், B வந்து சார்ஜ் பாசிங் த்ரூ த காயில் அதோட பாயிண்ட். ஓகே, எதை மட்டும் எழுதுறோம்? I of t and Q of t மட்டும் தான் எழுதுறோம். தட் இஸ் செகண்ட் கோஆர்டினேட் மட்டும் எழுதுறோம். ஓகே, that's all for this video. Thank you.